முக்கிய நெடுஞ்சாலையில் நடந்த கோர விபத்து. ஆன் ஸ்பாட்டில் உயிரிழந்த ஓட்டுநர், பதறிய பொதுமக்கள். ஜேசிபி கிரேன் உதவியோடு உடல் மீட்கப்பட்ட சோகம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பக்கத்துல வெண்குடி மேட்டுத்தெருவை சேர்ந்த குமரவேல் அப்படிங்கிறவருக்கு சொந்தமா லாரி ஒன்று இருக்கு. கட்டுமான பொருட்களை புறநகர் பகுதிக்கு எடுத்துட்டு போறது தான் இவரோட பணியே. இவருக்கு உதவியா இவரோட மகன் பொன்னுராஜும் இவரோடைய சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதிகாலை 2 மணிக்கு பொன்னுராஜ் ஆர்ப்பாக்கத்துல இருந்து கருங்கல் கற்களை ஏத்திக்கிட்டு காஞ்சிபுரம் வாலாஜாபாத் சாலையில போய்கிட்டு இருக்கும்போது வெண்குடி பகுதியில முன்னாடி போய்கிட்டு இருந்த ஆந்திர மாநிலம் பதிவு எண் கொண்ட லாரி ஒன்று திடீர்னு கோளாறு ஏற்பட்டு பின்னால வந்த கனரக லாரியை ஓட்டிட்டு வந்த பொன்னுராஜ் கட்டுப்பாட்டை இழந்ததுனால லாரியோட பின்பக்கம் பலத்த சத்தத்தோட மோதி இருக்கு. இதுல லாரியை ஓட்டிட்டு வந்த பொன்னுராஜ் லாரிக்குள்ள சிக்கி சம்பவத்திலேயே உயிரிழந்திருக்காரு. சம்பவம் தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா வாலாஜாபாத் காவல்துறையினர் அந்த பகுதிக்கு விரைந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாம வாகனங்கள் போற வகையில பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. லாரியில சிக்கி இருந்த பொன்னுராஜோட உடலை காஞ்சிபுரம் தீயணைப்பு துறையினர் 2 ஜேசிபி ஒரு கிரேன் உதவியோட மீட்டெடுத்து உடற்கூறு ஆய்வுக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சொந்த ஊர் பக்கத்திலேயே சாலை விபத்துல மகன் இறந்து போன செய்தியை கேட்ட தந்தை மற்றும் தம்பி கதறி அழுத காட்சி அங்க இருந்தவங்களை கண்கலங்க செஞ்சிருக்கு. வண்டி ப்ளூ கலர் வண்டி காசு இருங்க ஆண்ட போயிட்டீங்க. போயிட்டு அடுத்த செகண்ட் வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஊரணி தாங்கல் அருகே ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் இருந்து பாஸ்கர் அப்படின்றவர் அவங்களுடைய ஃபேமிலியோட சென்னையில இருந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு போயிருக்காரு. அப்படி போயிட்டு இருந்தப்போ பாத்தீங்கன்னா பாஸ்கர் தூக்க கலக்கத்துல இருந்ததுனால நெடுஞ்சாலை ஓரமா இருக்கிற மரத்தின் மேல சொகுசு கார் மோதி இருக்கு. இந்த மோதிர சிசிடிவி காட்சிகள் இப்ப வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் கார்ல பயணம் செஞ்சவங்க அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி இருக்காங்க. இத பத்தி தகவல் கிடைச்சதும் செஞ்சி காவல்துறையினர் நேரடியா போயிட்டு விபத்து பத்தி விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்க கலக்கத்துல நடக்கிற ஆக்சிடென்ட் நிறையவே நடந்துட்டு இருக்குங்க. சப்போஸ் தூக்கம் வந்துச்சுன்னா நம்ம ஒண்ணு வண்டி எங்கேயாவது ஓரம் கட்டிட்டு அப்புறமா டீயோ காஃபியோ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த தூக்கம் தெளிஞ்ச உடனே போகணும். இல்லைன்னா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு 1 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா வண்டியை எடுக்கணும். எதுக்கு தூங்காம அவசரமா போயிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அசம்பாவிதத்தை ஃபேஸ் பண்ணணும் சொல்லுங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.